அதாவது நிறையா பேர் கிரக சேர்க்கையை வந்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. கிரக சேர்க்கை வேற, கிரக பார்வை வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிடுதீங்க. நான் உங்களுக்காகவே வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் தெளிவாக காட்டுதேன் பாருங்கள். செவ்வாயும் வியாழனும் நேர் எதிராக பார்க்காங்களா? நீங்கள் இந்த பார்க்குற இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் தெளிவாக பார்த்துக்கோங்க. வியாழன் மிதுன ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு. இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் நேர் எதிராக பார்க்காங்களா? இது வந்து கிரக சேர்க்கை. செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையாக வியாழனை பார்க்குது, வியாழன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். அப்போ செவ்வாயும் வியாழனும் தங்களுக்குள்ள நேர் எதிராக பார்த்து தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இதே ஜாதகத்தில் வேறு என்ன கிரகம் சேர்க்க இருக்குது? சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. அப்போ சூரியன் சுக்கிரனுடைய கிரக சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்குது. இதுதான் கிரக சேர்க்கை. சரிங்களா? சரி, இந்த கிரக சேர்க்கைக்கு ஒரே கட்டத்தில் சேர்ந்துருந்தால் தான் கிரக சேர்க்கை அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டீங்க. இப்படி தனித்தனியாக இருந்து பார்த்தா கிரக சேர்க்கை இல்லை அப்படின்னு சில பேர் கேள்வியாக கேட்குறீங்க. அது சேர்க்கை தானா, சேர்க்கை இல்லையா எப்படின்னு கேட்குறீங்க. இது குருவும் செவ்வாயும் பார்க்குறது கிரக சேர்க்கை தான். செவ்வாயினுடைய ஒளிக்கதிர்கள் குருவுக்கும் குருவினுடைய ஒளிக்கதிர்கள் செவ்வாய்க்கும் கிடைக்கிறதுனால இது வேறு வேறு ராசிகளில் இருந்தாலும் ஆனால் தங்களுக்குள் தொடர்பு கொள்தாங்களா, இது கிரக சேர்க்கை தான். அதே மாதிரி ஒரே ராசியில் கிரகங்கள் கூடி இருக்கிறதும் கிரக சேர்க்கை. அது பொதுவாக ஃபேஸிக்காக அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் விலகி இருந்து தங்களுக்குள் நேர் எதிராக பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய தொடர்பையும் கிரக சேர்க்கை அப்படின்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு அடுத்து கிரக சேர்க்கை வேறு என்ன மாதிரிலாம் அமையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த ஜாதகத்தில் அதே தான், சேம் தான். சந்திரன் வந்து கன்னிராசியில் இருக்கிறார். எக்ஸ்ட்ரா ஒரு கிரகத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ சந்திரன் வந்து கன்னிராசியிலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்குறாரு. சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சந்திரனையும், சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த சாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் செயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். சூரியன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகம் சேர்க்கை இருக்குது. செவ்வாய், குரு இந்த 2 கிரகமும் சேர்க்கை இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் 4ஆம் பார்வையாக சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்குறாரு. அப்போ சூரியனையும் சுக்கிரனையும் செவ்வாய் பார்க்குறாரு, அவ்வளோதான். செவ்வாயினுடைய சேர்க்கை அங்கே இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. செவ்வாயினுடைய பார்வை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்குது. செவ்வாயினுடைய சேர்க்கை கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முழுமையாக சேர்க்கை கிடையாது. செவ்வாயினுடைய ஒளிக்கதிர்கள் அந்த இடத்துல அந்த 2 கிரகங்களுக்கு கிடைக்குது. அப்போ செவ்வாயினுடைய பலன்கள் அந்த 2 கிரகங்கள் ரீதியாக நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்க அப்படின்னா நடக்கும். ஒரு 30% நடக்கும். ஆனால் கிரக சேர்க்கை பலன் அப்படிங்கிறது வந்து 100% செய்யணும். பார்த்தீங்களா? அப்படி 100% பலன் கிரக சேர்க்கை செய்யணும் அப்படின்னா செவ்வாய் குரு நேர் எதிர்பார்வை இருக்கா? இதுவும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சந்திரன் இது நேர் எதிர்பார்வையாக இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் 100% கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன். இது போக ஒரே ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் வந்து கிரக சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சிலர் என்ன செய்வீங்க, அதுக்கு மாறாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வந்துடுது. செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு. அவங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்கல்ல, குருவுக்கு செவ்வாய் பார்வை இருக்கலாம், அப்போ என் ஜாதகத்தில் குருமங்கல யோகம் இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் தப்பான கணிதம் போடுறீங்க. அது முழுக்க தவறு. அப்படி பார்க்கக்கூடாது. ஃபேஸிக்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. மாறி சொல்கிறேன். கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தால் கிரக சேர்க்கை, தங்களுக்குள் நேர் எதிராக பார்த்தாலும் கிரக சேர்க்கை தான். கிரக சேர்க்கையில் வந்து 100% பலன் கொடுக்கணும் கிரகம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். அதற்கு மாறாக இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இப்போ செவ்வாய் வந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு, அவ்வளோதான். ஆனால் குரு வந்து செவ்வாயை எந்த விதத்துலையும் தொடர்பு கொள்ளலை. அப்போ குரு செவ்வாய் சேர்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது தப்பு. செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார். சரிங்களா?
செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரே தவிர குரு செவ்வாயை பார்க்கல. குருவும் செவ்வாயும் சேர்க்கை இல்லை இப்படி இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கையே சொல்லிட்டேன். பொதுவாக கிரகங்கள் சேர்ந்துருக்குது இப்படி தான் சேரும், தொடர்பு பொழுது இப்படி தான் தொடர்பு பெறும். இதை வச்சு ஒரு பலன் தெரிஞ்சுக்கிடணுங்களா, சரிங்களா? கிரக சேர்க்கையை வச்சு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணமும் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ மிதுன லக்கணம் ஃபேஸிக்காக பொதுவாக தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரக சேர்க்கையை வச்சு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரண வீடியோ இது. அப்போ இந்த ஜாதகத்தில் இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது. இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் முடியுமா அப்படின்னு கேட்க வராங்கன்னு வைங்க. இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது. நான் இன்னும் மற்ற கிரகத்தெல்லாம் போடலை. இன்னும் மறுபடியும் சொல்லிடுறேன் தெளிவாக, ராசி கட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் கிரக சேர்க்கையை பார்க்கணும். அம்சக்கட்டம் தேவையில்லை. அம்சக்கட்டம் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், கிரகங்கள் ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அம்சக்கட்டம். அதுபோக கிரகங்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்சக்கட்டத்தில் கூடுதல் வலிமையாக வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அம்சக்கட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ராசி கட்டத்தில் உங்களுக்கு பலன் கிடச்சிரும், சரிங்களா? இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாதகர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, காதல் திருமணம் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. காதல் திருமணத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் முடியும். 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமல் இருக்கணுன்ற மீன்ஸ் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசத்தில் ராகு கேது கூடாமல் அஸ்தமனம் ஆகாமல் பகை நீசம் வராமல் இருக்கிறது தான் 7 11ஆம் வீட்டு அதிபதி சேர்க்கை அப்படி இருக்கணும். அப்போ இந்த சாதகத்தில் உதாரணத்துக்கு நான் மிதுன லக்கணம் போட்டிருக்கேன். இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் எடுத்த இடத்துல 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் கூடியிருக்காங்களா, அவங்களுக்கு கூட சேர்க்கை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சேர்க்கை அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ராசியில் தான் சேர்ந்துருக்கணும் கிடையாது. நான் அதுக்கு தான் இப்படி பிரித்து போட்டிருக்கேன். இந்த சாதகத்தில் பாருங்கள், லக்கணம் மிதுன லக்கணம். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் இந்த மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். வியாழன் 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், சரிங்களா? எப்படி பார்த்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து தொடர்பு கொள்கிறார்கள். அவருக்கு 7ஆம் பார்வை இவரும், இவருக்கு 7ஆம் பார்வை அவரும் நேர் எதிராக இருந்து தொடர்பு கொள்தாங்க. இது 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்க்கை இருக்குது இந்த ஜாதகத்தில். அதனால் காதல் திருமணம் முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இது ஒரு ஃபேஸிக்கு இப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். காதல் திருமணத்துக்கு 7ஆம் பாவ அதிபதியும் 11ஆம் பாவ அதிபதியும் சேர்ந்து நல்ல நிலைமையில் இருந்தால் கட்டாயம் காதல் திருமணம் உண்டுங்க. நீங்கள் வேணால் ஏகப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும் இந்த விதி. சரி, இன்னொரு இதில் ஒரு கூடுதல் விதியாகவும் நான் ஒரு பாயிண்டை உள்ள வச்சு சொல்லி தரேன் சார். ஒரு சிலருக்கு அப்படியே அமைதில்லை வாழ்க்கையில், சரிங்களா? காதல் திருமணம் மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி கொஞ்சம் விதண்டாவாதமான காதலாக இருக்குது, ஆனால் அப்படி தான் அமைஞ்சிருமா எப்படி சார் அப்படின்னு மென்று முழுங்கி கேட்பாங்க. விதண்டாவாதமான காதல்னால் கள்ளக்காதலுங்க, சரிங்களா? அப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சிருமா சார், ஆனால் அதில் தான் நாட்டமும் இருக்குது, அப்படி தான் தொடர்பும் இருக்குது, அதே அமைச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாமா, வாழ்க்கை அப்படி தான் அமையுமா இப்படிலாம் கேட்பாங்களா? அதுக்கு என்ன, 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் கட்டாயம் தொடர்பு வேணும். ப்ளஸ் அதோட 8ஆம் வீட்டு, ஏன்னா அசிங்கம்னு வருதுல்ல, அசிங்கம்னு வரும்போது 8ஆம் வீட்டை நீங்கள் எடுத்துட வேண்டியதான். அப்போ 8ஆம் வீட்டு அதிபதியும் அங்கே தொடர்பு கொள்ளணும். அப்போ அதற்கு ஏற்றார் போல் அந்த திசையும் நடக்கணும், முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது இதுக்கு அடுத்து இதை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், அதே மிதுன லக்கணம் தான். 7ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டு அதிபதி 7லேருந்து 2 பேரும் தொடர்பு கொள்கிறாங்க. 8ஆம் வீட்டு அதிபதி இவங்களோட தொடர்பு இருக்கிறாரா? லக்கணத்திலே சனியை வச்சுருக்கேன். லக்கணத்தில் சனி, குரு, 7ல் செவ்வாய். அப்போ சனி இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தான். எப்படியும் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று 8ஆம் வீட்டு அதிபதியாக வந்துட்டாரா? சரி, இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி முரண்பாடான காதல் விவகாரங்களை கொடுக்கும்.
அது கல்யாணம் வரைக்கும் போகுமா, வாழ்க்கை தொடருமா, வாழ்க்கை பயணமாகுமா அப்படிங்கிற திசையில் பார்க்கணும். சரி, இப்படி ஒரு ஜாதகம் இருந்து ராகு தசை நடக்குன்னு வைங்க. ஏன்னா இது 3வது பாயிண்ட்டு. 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் காதல் திருமணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இல்லீகலான காதல் திருமணத்துக்கு, கள்ளக்காதல் திருமணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி உள்ள சேர்க்கை இருக்கணும். அதுவும் சேர்க்கை இருக்குது, ரைட்டு. அதுக்கடுத்து கூடுதல் ஒரு பாயிண்ட் சொல்கிற பாருங்க. ராகு தசையே இந்த சாதகருக்கு நடக்குன்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருந்து அந்த ஜாதகருக்கு ராகு தசையே நடக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை முறையே அவருக்கு அப்படி தான் இருக்கும். ஏன், ராகுவுடைய பலாபலன்கள் மட்டும் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ, ராகுவை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கிறதோ அந்த கிரக ஆதிபத்திய பலன்களை ராகுவே தன்னுடைய தசையில் செய்வார். அப்போ இந்த ராகுவோட 7ஆம் வீட்டு அதிபதி குரு கூடிட்டாரா, 11ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறாரா, 8ஆம் வீட்டு அதிபதி சனியும் கூடி இருக்கிறாரா, அப்போ ராகு தசை 18 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்கு மேலே அந்த ராகு தசை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ராகு தசைக்கு அப்புறம் வேலை தசை, அப்புறம் சனி தசை, டோட்டலாக ஒரே காம்பினேஷனில் இருக்கா, சாப்டர் முடிஞ்சு வாழ்க்கை கள்ளக்காதலில் விழுந்து அப்படியே வாழ்க்கை போயிடும். வாழ்க்கை அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. சாதத்தை தூக்கி கையில் கொடுத்துட வேண்டியதான். போய்யா வாழியா, நல்லா இருப்பையா, போயிட்டு வாயா, அவ்வளோதான்யா அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். இப்படி தான் கிரக சேர்க்கையை வச்சு நீங்கள் பலன் எடுக்க கற்றுக்கணும். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.